சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோட்ஸில் மைக்ரைனுக்கான காரணம் இதெல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஸோ மைக்ரைனுக்கான காரணம் என்ன அப்படின்னா செரிமானத்தை சரியாக வச்சுருக்கணும். அதுக்கு நம்ம உணவு உட்கொள்ளும் வழக்கம், உணவு உட்கொள்ளும் முறை, உணவு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம நல்லா எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். ஸோ இதை தாண்டி அதுக்கடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். அடுத்தது இப்போ இருக்கிற இளைஞர் முதற்கொண்டு நிறைய பேருக்கு வர மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது எது அப்படின்னா கழுத்து வலி. இதில் கழுத்து வலி அப்படின்றது என்னென்னா எஸ்பெஷலி ஸ்பைனல் கோடை பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இந்த முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, ஸ்பைனல் கோடுன்றது முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் இருக்குது. முதுகுத்தண்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய விசேஷம் இருக்குது. அந்த முதுகுத்தண்டோடைய விசேஷத்தை ஆன்மீக நண்பர்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஆன்மீக சகோதரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதுகுத்தண்டில் என்ன விசேஷம், ஆன்மீகத்துக்கும் முதுகுத்தண்டுக்கும் என்ன சம்மந்தம், ரைட். இந்த முதுகுத்தண்டு ஆன்மீக வகையில் விசேஷமாக பார்க்கப்படுது. இது மெடிக்கலாகவும் அது ரொம்ப 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 விசேஷம். அதனால தான் ஆன்மீகத்துக்கும் மெடிக்கலுக்கும் பெருசாக எதுவும் மாறுபாடெலாம் இல்லை. மருத்துவம் ஆன்மீகம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஆன்மீகத்துக்குள்ளேயே மருத்துவமும் கலந்துருக்கு, மருத்துவத்துக்குள்ளே ஆன்மீகத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த முதுகுத்தண்டில் சர்விக்கல் போன் அப்படின்றது தான் கழுத்து பகுதியில் வர முதல் ஆர்டர். ஸோ இந்த சர்விக்கல் போனில் ஏற்படுற பிரச்சனைகளில் ஒன்று கழுத்து வலி. இந்த கழுத்து வலியில் பல வகை உண்டு. ரேடியேஷன்ஸ் பெயின்னுவாங்க, நெக் ஸ்டிஃப்னஸ்ன்னுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டு. பொதுவாக கழுத்து வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். அப்போது கழுத்து வலின்னு போகிறோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்கப்படுறது என்னென்னா பெயின் கில்லர்ஸ், ரைட், ஓகே. அதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னா there is a question mark again. அதுலேயுமே நிரந்தர தீர்வு அப்படின்றது மெடிக்கலி there is no possible, not possible. அப்போ அந்த மாதிரி கழுத்து வலியை சரிப்படுத்த முடியாதா அப்படின்னா சரிப்படுத்த முடியும். அதற்கு காரணம் அறிந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த காரணத்தை மெடிக்கலாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் பார்க்குறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். இந்த கழுத்து வலியை ட்ரெடிஷ்னல் மருத்துவர்கள் அணுகிற இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அது டிஃப்ரெண்ட். அது எப்படி டிஃப்ரெண்ட் அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். கழுத்து வலியில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த வேரியேஷன்ஸில் ஒன்று அப்படின்னா நெக் ஸ்டிஃப்னஸ், இன்னொன்று நெக் ரேடியேஷன்ஸ், ஸ்பாண்டிலோசிஸ். ஸோ இந்த மாதிரி பல வகையில் இதை பிரிக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நோய் கிடையாது, இது சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸை வேரியாக காட்டப்படுது இல்லையா, இந்த வேரிய சிம்டம்ஸ்க்கு காரணம் ஆங்கரிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நோய். அப்போ இந்த வேரியஸ் டைப் ஆஃப் சிம்டம்ஸை அனலைஸ் பண்ணி அதற்கான ஒரு ரூட் காஸ் என்னன்றதை பார்த்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் காணாமல் போயிடும். ஸோ இந்த சிம்டம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். இந்த சிம்டம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா முதல்ல கழுத்து வலி அது சரியாகணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த கழுத்து வலி அகைன் நம்ம வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும், ரைட், ஓகே. இந்த கழுத்து வலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை பார்ப்போம். சேம் கான்செப்ட் தான், ரொம்ப எளிமையாக பட் வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபெனுக்ரீக்கை வச்சு தான் நம்ம இப்போ இருக்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஆஸ் மச் ஆஸ் சிம்பிள். ஒரே ஒரு ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயம். ஸோ இந்த வெந்தயத்தை கொண்டு நெக் பெயினுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றதை பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்த டேப்பில் மைக்ரோபோர் டேப், இதை மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இந்த டேப்பில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கணும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது எனர்ஜி பேட்டர்ன், உடலுக்கு ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருக்குது, பிரபஞ்சத்துக்குமே ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருக்குது. இந்த ரெண்டு எனர்ஜி பேட்டர்னையுமே இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த எனர்ஜி பேட்டர்ன்ஸை உள்வாங்கி அதை பேலன்ஸ் பண்ணுறது
அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குது. அந்த ப்ராசஸில் தான் இந்த உடம்பு ஈக்குவலைசர், அதாவது ஹார்மனைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஹார்மனைஸ் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனைகளை களை எடுக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஒரு சாதாரண இந்த ஒரே ஒரு வெந்தயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா, அதை தான் நம்ம மைக்ரேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பார்த்தோம். மைக்ரேனுன்ற அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரே ஒரு வெந்தயத்தில் சரி பண்ண முடிஞ்சது, சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். சேம் அதே பேட்டர்னில் ஒரு நெக் பெயினுக்கு எந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம மேற்கொள்ளணுன்றதை நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. சேம் வெந்தயத்தை எடுத்து இந்த மைக்ரோபோர் டேப்பில் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு 2 கைகளில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கைகளில் ஏதாவது ஒரு கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இடது கை எடுத்துக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக. இந்த இடது கையில் இந்த ஆட்காட்டி விரல், அதாவது முதல் விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலில் பேக் சைடில், அதாவது நகம் இருக்கிற பக்கத்தில் ஃபஸ்ட்டு பேலஞ்சஸ், இந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சஸில் இந்த இடத்த 3 ப்ராசஸில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி மீன்ஸ் அதை ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3. இந்த நடுவீரல் பக்கமாக இருக்கிற அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு பேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பேலஞ்சஸ்க்கும் மேல் நகத்துடைய அந்த கார்னருக்கும், இந்த நகத்துடைய கார்னருக்கும் 1/3 கீழே வந்து 1/3 எடுத்து அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சஸில் நெயில் கார்னர், இந்த ஸ்பேஸ் இருக்குல்லையே, இந்த ஸ்பேஸை 3 பக்கமாக பிரிச்சுக்கிட்டு இதில் கீழே வந்து 1/3 இந்த இடத்துல இந்த ஃபெனுக்ரிக்கை நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே 3 ஸ்பேஸாக பிரிச்சுக்கிறேன். மேலே அந்த 3 ஸ்பேஸாக பிரிச்சுருக்கேன். இந்த ஸ்பேஸும் டச் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல தான் ஃபெனுக்ரிக்கை ஒட்டுறேன். சேம் கண்டிஷன். இந்த ஃபெனுக்ரிக்கை ஒட்டி அடுத்த 15 நிமிஷத்துக்கு மேலே வைத்திருக்க வேண்டாம். நீங்கள் ஒட்டிட்ட 1 நிமிஷத்துலேருந்து 10வது நிமிஷமோ 15வது நிமிஷத்துக்குள்ளேயே இந்த நெக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இந்த நெக் பெயின் ரெடியூஸ் ஆகிட்ட பிறகு இந்த நெக் பெயினுக்கான காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த நெக் பெயினுக்கே நீங்கள் என்னன்னா பெயின் கில்லர்ஸ் எடுக்கலாம், இல்லை பெயின் கில்லர்ஸை இன்ஜெக்ட் வழியாகவும் கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலிட்டிஸ், அதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. ரேடியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேப்புலர் ரீஜியனில் வர பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த ஃபெனுக்ரிக் ஒரு 15 நிமிடம் வைக்கிறதுனால நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். இந்த 15 நிமிடம் கழித்து இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா 15 நிமிடத்துக்குள்ளேயே அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த எனர்ஜி பேட்டர்ன் ஒர்க் ஆகிறதுனால ஸோ ஒவ்வொருத்தருக்குமே நேரம் வந்து வித்தியாசப்படும். 4 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு 4 நிமிஷம் 4 செகண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி அது குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த நோயின் தன்மைக்கேற்ப, அதாவது அந்த சிம்டமேட்டிக்கலி இஃப் தே ஆர் அஃபெக்டட், அந்த சிம்டமேட்டிக்கலி ஏற்படுற அந்த கஷ்டத்தை வந்து இது இம்மிடியேட்டாக சரிப்படுத்திடும். ஒரு சில பேருக்கு இதுதான் காரணமோ இருந்து அப்படின்னா அந்த காரணம்தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோம் அப்படின்னா சுத்தமாக அதுக்கு மேலே நெக் பெயினே வராது. ஸோ நெக் பெயின் வரத்துக்கு என்ன மாதிரியான, இப்போது இந்த நம்ம பார்த்துருந்தோம் முதுகுத்தண்டில் வந்து அப்பர் சர்விக்கலில் இருக்கிற இந்த பிரச்சனையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு வெர்டிப்ரா அண்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிப்ரா டிஸ்க்கு இந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா ஏன் மிஸ் ஆகுது, இதை எப்படி மிஸ் ஆகிடும், இந்த மசில்ஸ் கம்ப்ரெஷன்ஸ் போய் பிடிச்சிட்ருக்கோம், அதுலேருந்து நிறைய நர்வஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸ்பைனல் கார்ட்லேருந்து எல்லா நரம்புகளுமே வந்து மூளையிலேருந்து கனெக்ட் ஆகி அதில் எல்லா ஆர்கனுக்குமே வந்து சப்போர்ட்டிங் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் ஏற்படுத்துறது அந்த நரம்புகள் தான். அதை ரொம்ப மைன்யூட்டான நரம்புகள் எல்லாத்தையுமே அழகாக பாதுகாத்துட்ருக்கிறது இந்த முதுகுத்தண்டு தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம சரியாக வச்சுருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நிறைய டைமில் வந்து கழுத்தை வந்து மொபைல் ஃபோன்லேயோ இல்லை இப்படியே பார்த்து டிவி ரொம்ப நேரம் பார்க்குறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல நிறைய அதுக்கு ஒர்க் லோட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காரணம். பட் அது மேஜரான காரணம் அப்படின்னா அது ஒரு காரணம் மட்டும் மேஜராக பார்க்க முடியாது. இதுலேயும் ஒரு மெயினான காரணம் என்ன அப்படின்னா செரிமான கோளாறுக்கும் கழுத்து வலிக்கும் சம்மந்தம் இருக்கான்னா ஆமாம், செரிமான கோளாறுக்கும் கழுத்து வலிக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குது. ஸோ செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
கழுத்து வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் யாருக்காவது கழுத்து வலி இருக்குது அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், நமக்கு செரிமானம் சரியாக இருக்கா? ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ அதனால தானா, அப்போ நான் என் செரிமானத்தை சரிப்படுத்தணும். செரிமானத்தை எப்படி சரிப்படுத்துறது? போன எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். உணவுகளை உட்கொள்ளும் முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த உட்கொள்ளும் முறையை நீங்கள் கவனிங்க. எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பாருங்கள். இதில் வந்து பால் எந்த ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனாக முதல்ல அந்த பால் டைஜஷனுக்கு சப்போர்ட் ஆகுதான்றதையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மில்கை வந்து எடுத்துக்கிறது அவசியமாக இல்லையா அப்படின்றத கவனித்து அதோடைய தேவை அறிந்து அதை நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அதை தவிர்த்து உணவுகளையுமே நிறைய வெஜிடபிள்ஸ் சேருங்க. நான் வெஜிடேரியன் உங்களுக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை டைஜஷன் அந்த எப்போல்லாம் நான் அதை எடுத்துக்கிறேனோ அப்போல்லாம் அது எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி கழுத்து வலிகள், இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாமே புரதம், அதாவது புரோட்டீன் மெட்டபாலிசம் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது புரோட்டீன் சார்ந்த உணவுகள், ரிச் புரோட்டீன் வாங்க அதை எடுத்துக்கலாம். பட் இந்த துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு சில டைஜஷன் இஷ்யூஸ் வருது அப்படின்னா இந்த டைஜஷன் இஷ்யூஸ் நடக்கிறதுனால இது நெக் பெயினை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது புரோட்டீன் டைஜஷனை ப்ராப்பராக நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த புரோட்டீன் சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா அது யூரிக் ஆசிட்டாவோ, ஸோ இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக ஆகிறதுனால அதனால் சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் மெட்டபாலிசத்தில் யூரிக் ஆசிட், அமினோ ஆசிட் இது எல்லாமே நிறைய விஷயம் இதில் வந்து இந்த நெக் பெயினுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம், பட் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நெக் பெயின் ரிலேட்டடாக இருக்கிற இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் வந்து துவரம்பருப்பு ரிலேட்டடான உணவுகளை தவிர்த்துருங்க. துவரம்பருப்பு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். துவரம்பருப்பை தவிர்த்து நீங்கள் பாசிப்பருப்போ இல்லை அவசியப்பட்டால் நீங்கள் உடச்சக்கல்ல முதற்கொண்டு அதில் ஏதாவது செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய உணவுகளில் வந்து பெரும்பாலும் முன்னாடி வகிக்கிறது எது அப்படின்னா துவரம்பருப்பில் செய்கிற சாம்பார். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிற உணவு அதுதான். ஸோ இந்த சாம்பாரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மில்க் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள். பிஸ்கெட்ஸு, முறுக்கு, மிக்சர், பக்கோடா இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், வீட்டு உணவுகள் எல்லாத்தையுமே எடுங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லது. உங்கள் உணவுகளில் அந்த கட்டுப்பாடுன்றது இல்லாமலே நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். பட் வெளியில் இருக்கிற உணவுகள், தேவையில்லாத ஒரு எண்ணெயில் 10 தடவை பொரித்த இந்த உணவுகள் இதெல்லாம் எடுக்கிறதுனால உடம்பு அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் உடம்பு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுது. உடம்பு இப்போ அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னா இப்போ அட்லீஸ்ட் நம்ம முழிச்சிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உணவுகளுடைய பேட்டர்ன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை, இந்த உணவை எடுத்துக்கிறதுனால வர பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை களைஞ்சிடலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடிப்பட்டதுன்னா அந்த செல்ஸ் மறுபடியும் புதுசு வளருது. இதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிற உள் உறுப்புகள், இந்த ஆர்கன்ஸ்னுவாங்க இல்லையா, அந்த ஆர்கன்ஸுமே அப்படி தான். இந்த ஆர்கன்ஸு புதுப்பிச்சுக்கிட்டே வருது தன்னை. இது புதுப்பிக்கிற வரைக்கும்னாச்சும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் ஆர்கன் ஒரு பர்டிகுலர் என்சைம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ புரோட்டீன் மெட்டபாலிசம் நம்மளுடைய ஸ்ப்ளீனுடைய ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் புரோட்டீன் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகிருக்கு, அப்போ ஸ்ப்ளீன் ஃபங்க்ஷன் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறது நல்லது தானே. அப்போ ரெஸ்ட்டு கொடுக்குறத விட்டுட்டு அதை வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுத்து அதை இது பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரோட்டீனே எடுத்து டொப்புன்னு கொட்டினோம்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆர்கனுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை உங்கள் மருத்துவரை கொண்டு அதை கணிச்சு அது சார்ந்த உணவுகள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறமேட்டுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எப்படி முறைப்படுத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த உறுப்பு, இந்த ஆர்கன் நார்மலுக்கு வந்துடும். இந்த நார்மல் வரத்துக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னா அந்த மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். நீங்கள் அதனால தான் அந்த ஒரு பொழுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து மண்டலத்தை கொண்டு குறிப்பிடுவாங்க. அதனால் உங்கள் டாக்டர் முடிவு பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறார் இல்லையா, இத்தனை நாள் வரைக்கும் எடுக்காதீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை நிறுத்துங்க. நீங்கள் இல்லை ஒரு வாரம் எடுக்கல, நடுவில் மட்டும் சும்மா ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டேன், அதெல்லாம் தவறு. எடுக்கலை அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். ஸோ உடம்பு முக்கியம். ஸோ இந்த உடம்பு முக்கியம்னா சில விஷயங்கள் சில நேரத்தில் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை பண்ணுறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஸோ இந்த உடல் ஒழுக்கத்தை கரெக்டாக மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து முறைப்படுத்திக்கலாம். ஸோ நான் சொன்னேன் கழுத்து வலிக்கு என்ன
காரணம் அப்படின்றத பண்ணணும். ஃபஸ்ட்டு கழுத்து வலிக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான காரணம், அடுத்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மெல்லிய எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸுமே ஏதோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துமா அந்த எக்ஸசைஸை பண்ணுமா அப்படின்றதால இருக்கக்கூடாது. கழுத்தை எப்பயுமே உங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் ரொட்டேட் பண்ணக்கூடாது. கழுத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரை மேலே சப்போர்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க. நான் ஒரு சுற்று மட்டும் சுற்றிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை சுற்று சுற்றணும் அப்படின்றதில் உங்கள் மருத்துவர் இல்லை அதற்கான ஒரு பயிற்சி ஆசான் கிட்ட போய் அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொட்டேட் பண்ணலாமா, இந்த ரொட்டேஷன்ஸ் கரெக்டாக இல்லை வேறு ஏதாவது ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்றத உங்களை கண்காணித்து அதை சொல்கிறவங்க கிட்ட நேரில் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை முடிவு பண்ணுங்கள். அப்படி முடிவு பண்ணி எடுக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது இல்லாமல் நீங்களே ஏதோ ஒன்றோ இல்லை யூடியூப் பார்த்தோ எடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய ரிஸ்கில் போய் முடியறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே ஆராய்ந்து அது எனக்கு யூஸ் ஆகுமான்றதை பார்த்து அந்த முறைகளில் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு முதற்கொண்டு பைக் அதிகமாக ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு நெக் பெயின். பைக் ஓட்டுறதுனால நெக் பெயினா அப்படின்னா பைக் ஓட்டுறதுனால மட்டும் நெக் பெயின் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் என்னோடய நெக்கை எப்போ பார்த்தாலும் அதை பெண்ட் பண்ணி எத்தனை தெரியுங்களா, இந்த தலை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ. ஸோ இந்த 5 கிலோ வெயிட்டை இந்த பாருங்கள், இந்த ஒரே ஒரு சர்விக்கல் போன் சப்போர்ட்டே இல்லாமல் வெறும் மசில்ஸ், இந்த லூசனான இந்த மசில்ஸோடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் பிடிச்சிட்ருக்கு. அதே நீங்கள் உங்களுடைய தொராசிக் போன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நெஞ்சுக்கூடுன்னுவாங்க, இந்த நெஞ்சுக்கூடு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் மேக்ஸிமம் நம்மளால் அதை ஈஸியாக வைக்க முடியுது. ஆனால் அந்த மாதிரி இந்த செர்விக்கலுக்கு சப்போர்ட் இல்லை. இன்னொன்று லம்பாருக்குமே சப்போர்ட் இல்லை. அது இடுப்பலி, அதுக்கு என்ன பண்ணணுன்றது வேறு ஒரு எபிசோடில் நல்லா டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு சப்போர்ட் இல்லாததுனால இந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு சில பேருக்கு குறுங்கழுத்து இருக்கும். அந்த மாதிரி குறுங்கழுத்துக்கெல்லாம் கழுத்து வலி கம்மியாகும். குறுங்கழுத்து ஆக்கிறதுக்கு கூட எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஆனால் அதற்கான நிபுணத்துவம் வாய்ந்த மிக மிக பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் அணுகி அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா அப்படின்னா அது எந்த விஷயத்தையுமே நீங்கள் கேட்டு அறிந்து கொள்றதுனாலையோ தெரிஞ்சு கொள்றதுனாலையோ மாற்றிட முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுடைய மருத்துவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். நான் கொடுக்குற இந்த விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணுவியா, நான் உனக்காக இனிஷியேட் எடுக்கிறேன், உனக்காக நீ இனிஷியேட் எடுத்தால் தானே நான் கொடுக்குற இனிஷியேட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். உனக்காக நீ இனிஷியேட் எடுக்க மாட்டேன், நான் உனக்கு இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது முழுசுமாக பயன் தராது. நீங்கள் கொடுக்குற பணம் அந்த டாக்டரை உங்கள்கிட்ட ஏமாற்றுறதுக்கான அந்த ஒரு தூண்டுகோலை அமையும். நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது தான் அந்த டாக்டர் உதவி உண்மையாலுமே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டும். ஸோ அப்போது உங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. மருத்துவர்கிட்ட நம்ம காசை கொடுத்தோம்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாய்ப்பில்லை. ஸோ காசு மட்டுமே இங்கே பிரதானம் இல்லை. அதாவது காசு முக்கியம். அது எதற்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு இந்த காசை கொண்டு வேலைகளை செஞ்சுக்கணும். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காசு ஒரு டூல். ஸோ இது எல்லாமே ஒரு கருவின்றதை புரிஞ்சுக்கணும். இந்த கருவியை கொண்டு எல்லாத்தையுமே சரிப்படுத்திட முடியாது. ஸோ இந்த கருவி சப்போர்ட்டிங் ஐட்டம். இந்த சப்போர்ட்டிங் ஐட்டத்தை கொண்டு நீங்களும் இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த உடல் உபாதையிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி உடல் உபாதையிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி உபாதைகளில் வெளியே வரத்துக்கான முதல் இனிஷியேட் யார் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ அதனால் உங்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவு வழக்கம், உங்களுடைய வாழ்க்கை முறை, ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு அதுக்கான கரெக்டான ப்ராசஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த சர்விக்கலில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக வராமல் தடுக்கலாம். சர்விக்கலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா ஈவன் பேரலிட்டிக் கண்டிஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. பேரலிட்டிக்னா ஒரு பக்கம் கை கால் விளங்காமல் இல்லை கழுத்து கீழே எந்த செயலுமே நடக்காமல் போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு. அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லையே, அது எப்பயுமே தவறு. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. இனிஷியேட் பண்ணுங்கள். இப்போத்துலேருந்து உங்களுக்கு கழுத்து வலி இருக்கா, உடனே நான் சொன்ன விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து நான் சொன்ன ப்ராசஸையும் கடைப்பிடிங்க. அதை தவிர்த்து மருத்துவரை அணுகி அவங்க இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் முழு தீர்வு கிடச்சதுக்கப்புறம் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் முறைப்படுத்தி அதை ஸ்டடி பண்ணி அது கரெக்ட் இப்படி இருக்கணும் போல இருக்குன்றதை அதை முறைப்படுத்துங்க. அதோட மறுபடியும் பழைய குருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி பழையசுக்கே மறுபடியும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க.
ஸோ சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் எனக்கு செட் ஆகும், இது எனக்கு கரெக்டு, இது எனக்கு சரியில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது சரி, உங்களுக்கு எது கரெக்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்கள் உடல் உபாதைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விஷயத்தை அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை கொண்டு போங்க. இன் ஃப்யூச்சரில் அட் எனி காஸ்ட் இந்த கழுத்து வலி உங்கள்கிட்ட வரவே வராது. அதுக்கப்புறமேட்டு இந்த கழுத்து வலி மட்டும் இல்லை, இந்த கழுத்து வலியை தாண்டி இன்னும் வேறு சில பிரச்சனைகளும் சரியாகும். ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படியெல்லாம் சரியாகும் அப்படின்றத வரும் எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோட்ஸில் இதோட நம்ம முடிச்சுப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதை யூடியூப்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்ததை நீங்கள் பயன்பெற்று இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.